மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கும் எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். தினம் திருச்சி மாவட்டம் நவலூர் கூட்டப்பட்டுவிலிருந்து தொடங்குகின்றார். இந்த முறை பொதுக்கூட்டங்கள் வாயிலாக அனைத்து மக்களவை தொகுதியிலும் அதிமுகவிற்கான தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றார். மேலும் இன்றைய தினம் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அந்த தேர்தல் அறிக்கையையும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய நினைவிடத்தில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இணைந்து தற்போது ஆசி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் முதல் அதிமுக சார்பில் மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை தொடங்குகின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 33 மக்களவை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகின்றது. அதில் 18 இடங்களில் அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதலில் ஈடுபடுகின்றன. இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் பரப்புரை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சற்று முன்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் கட்சியினருடன் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அவர் ஆசி பெற்று வருகின்றார். நாளை மறுநாள் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. திருச்சி மாவட்டம் நவலூர் கூட்டப்பட்டுவில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தேமுதிக உட்பட அனைத்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சியின் தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் தீவிர பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்ளுகின்றார். வரும் 16ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக அவர் 2 கட்டங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களவை தொகுதிகளுக்கும் சென்று பொதுக்கூட்டங்கள் மூலமாக அந்தந்த மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளரை அறிமுகம் செய்து அதிமுகவிற்கான இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை கேட்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேமுதிக போட்டியிடக்கூடிய மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டு வேட்பாளர்கள் பட்டியலும் 2 கட்டங்களாக முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துகின்றார்.